வாக்குத்தத்தம் உன்னுடையது. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவர் வெற்றி பெறுவார். ஓடுகிறவர்கள் எல்லாரும் திறமை இல்லாதவர்கள் அல்ல, ஆனால் ஒருவர் அதிக திறமை உள்ளவர். அதுபோலத்தான் வாழ்க்கையும். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறவர்களாக நாம் ஓட வேண்டும். வேதத்திலே எகிப்திலிருந்து 6 லட்சம் பேர் புறப்பட்டு கானானுக்கு பயணப்பட்டார்கள். ஆனால் முடிவிலே 2 பேர் மட்டுமே கானானுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் 2 பேரும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான். கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்கள் மிக குறைவு. ஆகவே இந்த நாளிலே கடமைக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் கிறிஸ்துவைப் போல வாழ உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னுடைய வார்த்தை, நடக்கை, செயல்களில் கிறிஸ்துவை பிரதிபலிப்பாயா? உன்னுடைய இயலாமையை என்னிடத்தில் கொடுத்துவிடு. நான் தரும் பலத்தை பெற்று இன்னும் எனக்காக நீ ஓட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கவும் வேதத்தின்படி நடக்கவும் தீர்மானம் பண்ணு. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். நீ வெற்றி பெறுவாய். அநேகருக்கு முன்பாக உன்னை நான் சாட்சியாக நிறுத்துவேன், ஆசீர்வதிப்பேன். என்னை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போனதே இல்லை. ஆதாரவசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24.